எக்ஸசைஸ் 4.5 ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸு. கொஷின் கேட்கப்படுறான்னா இதுலேருந்து கேட்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயந்தான். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு வேல்யூ சொல்லணும். சரிங்களா? இப்போது முதல்ல இது வந்து காம்போசிஷன் ஃபங்க்ஷன் மாதிரிமா. லைக் ஃபஸ்ட்டு இவனை முதல்ல சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் இந்த பையலை நோண்டணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த பையலை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்தீங்கன்னா காஸ் பை அப்படிங்கிறது இருக்கான். இந்த காஸ் எப்போ பை வேல்யூ என்ன வேல்யூ எடுப்பான் அப்படிங்கிறது வந்து காசோட வேல்யூ, அதாவது காஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருந்திருப்பான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், உங்களுக்கு எல்லாம் பழக்கப்பட்டது தான். இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் பார்த்தீங்கன்னா -∞ +∞ வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். சரியா? அதில் வந்து எனக்கு பர்டிகுலராக இந்த டொமைனில் π/2 அப்படின்னு எடுக்கும் போது எனக்கு என்ன ஆவான்? இப்போ 0 ஆவான். சரியா? அதே பையன்னு எடுக்கும் போது எனக்கு என்ன வேல்யூ எடுப்பான்னா -1ன்னு எடுப்பான்ப்பா. சைனும் காசும் சரி பர்டிகுலராக -1லேருந்து +1குள்ளே தான் உள்ளே இருந்திருப்பான். சரியா? எனக்கு பையன்னு எடுக்கும்போது -1 எடுப்பான். என்னுடைய ரேஞ்ச். ஓகேவா? இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட் வருது. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. சரிங்களா? இந்த மாதிரி எழுதுவீங்க. இப்போ இந்த மாதிரி எழுதின பிறகு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸு எப்போ வந்து இந்த 1 எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். சரிங்களா? அப்போது சைன் வந்து எப்போ 1 எடுப்பான்னு சொல்லிட்டுனா π/2ல் எனக்கு 1 எடுப்பான். சரியா? அப்போது இப்படி எடுக்கிற வகையில் நமக்கு என்ன தெரியும்? சைன் ஆஃப் -x -sin x அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு சைன் இன்வெர்ஸு இங்கே நெகட்டிவாக இருக்க இங்கே உள்ளே கொண்டு போயிடுறேன். சரியா? அப்போது சைனு -π/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயா. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா அப்படிங்கிறது வந்து தீட்டாவாக இருக்கும். எப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் தீட்டா வந்து இட்ஸ் பிலாங்ஸ் டு -π/2லேருந்து +π/2குள்ளே இருந்துச்சுன்னா, தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ் இன்வர்ஸு. காஸ் வந்து காஸ் தீட்டா வந்து இது எப்போவும் ஈக்குவலாக இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஃப் தீட்டா பிலாங்ஸ் டு 0 to π. இது எல்லாம் அதே தான். உங்களுக்கு வந்து ரேஞ்சை தான் சொல்லுவோம்மா. இங்கே வந்து சைன் இன்வர்ஸு சைனு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். அப்போது சைன் இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் டொமைன் பார்த்தீங்கன்னா எவனாக இருந்திருப்பான்? -1லேருந்து +1குள்ளே இருந்திருப்பான். உங்கள் ரேஞ்ச் வந்து -π/2லேருந்து +π/2குள்ளே இருந்திருப்பான். அந்த ரேஞ்சை தான் இங்கே எடுத்து எழுதுதேன். ஓகேவா? காசோட ரேஞ்சு இது தான். அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருந்தது தான் இந்த தீட்டா. அதேமாரி தான் உங்களுக்கு டேன் இன்வர்ஸு டேனு தீட்டாவு = தீட்டா தான். அதேமாதிரி தான் உங்கள் ரேஞ்சு, அந்த ரேஞ்சு டேனை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் வந்து தீட்டா பிலாங்ஸ் டு -π/2லேருந்து +π/2 அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஏன் அப்படிங்கிறது வந்து உங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். இல்லை அந்த வீடியோவிலே உங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் தெளிவாக இருக்கும். இப்போ ஃப்ரீ டைமில் இருந்துச்சுன்னா பாருங்கள், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதேமாரி தான் இந்த சீக்கனு. ஸோ இது எல்லாமே எழுதுகிறேன். சேம் சீக்கனை பொறுத்த வரைக்கும் 0 to π மைனஸு அந்த ஒரு பர்டிகுலர் π/2. தென் காட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0 to π அதான் தீட்டா பிலாங்ஸ் டு = தீட்டா காட் இன்வர்ஸு காட்டு. ஓகேவா? இப்போது 6 இந்த 6 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இது எல்லாமே உங்கள் ரேஞ்ச் தான்மா. சைனு காசு டேனு இது எல்லாமே இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான ரேஞ்சு. அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இவன் வந்துடுவான். ஸோ அதை வச்சு தான் இப்போ நான் வந்து இது பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் இன்வர்ஸு சைனு அந்த மாதிரி தான் இருந்திருக்கான். இந்த தீட்டாங்கிறது வந்து -π/2. இந்த -π/2க்கு வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கான் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. -π/2 அப்படிங்கிறது இந்த தீட்டா எழுதலாம். இட்ஸ் பிலாங்ஸ் டு த ரேஞ்ச். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக எழுதலாம் இட்ஸ் பிலாங்ஸ் டு த ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு முடிச்சிட வேண்டியது ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின் இப்போ நான் அப்படியே தொடர்ந்து போட்டுகிட்டே வர்றேன். புரிஞ்சா இது?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா tan இன்வெர்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே மைனஸ்ன்ட்டு இருக்குது. ஸோ எப்போவுமே நம்ம நெகட்டிவில் வந்து சைன் தேடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம யூஸ் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உள்ள நெகட்டிவ் இருக்குது, வெளியே நெகட்டிவ் கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? அப்போது அதுபடி பார்த்தீங்கன்னா -5/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 × 180 / 2 இது 1 சார். இப்போ இது 90. 9 5 சார் உங்களுக்கு 45. 40னா அப்போது 450 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போது இந்த 450 டிகிரி அப்படிங்கிறது வந்து எங்கே எத்தனாவது பையா வந்திருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போது இங்கேருந்து ஒரு ரொட்டேஷன் போச்சுன்னா உங்களுக்கு வந்து 2 பை, அதாவது இங்கேருந்து போச்சுன்னா உங்களுக்கு பை 180 டிகிரி. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுறேன், கீழேருந்து இப்படி போனேன்னா ஃபுல் ரொட்டேஷன், ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்துச்சுன்னா அதை எப்படி சொல்லுவாங்கன்னா 360 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது அதுலேருந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் போடுறேன், அப்படியே சுற்றி விடுறேன். சரிங்களா? அப்படி போடும் போது இங்கேருந்து நம்ம என்ன டிகிரி கேட்டிருக்கோன்னா 450 டிகிரி. இந்த 450 டிகிரி வரணுன்னா எவ்வளோ பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும், ஜஸ்ட்டு மைனஸ் பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்கும். 90 டிகிரி தானம்மா கிடைக்கும். அப்போது எனக்கு வந்து இன்னும் ஒரு 90 டிகிரி இருந்துச்சுன்னா இந்த பயபுலையை இங்கே கண்டுபிடிச்சிருவேன். சரியா? அப்போது பர்டிகுலராக இங்கே ஒரு ரொட்டேஷன் போச்சுன்னா எனக்கு வந்து 360 டிகிரி வரும். அது கூட ஒரு 90 டிகிரி ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஆட் பண்ணால் இவனை கிடச்சிருவான். ஓகேவா? அப்போது எனக்கு நியரஸ்ட்டு வேல்யூ, அதாவது இந்த 2 பை தான் எனக்கு நியரஸ்ட்டு வேல்யூ. ஓகேவா? அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸு சைனு, இந்த விஷயத்த கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆயிடுச்சு, இங்கேருந்து எனக்கு 90 வரான். சரியா? அப்போது எனக்கு இது வரைக்கும் தெரியும் 2 பை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து 2 இருக்கான், கீழே 2 போடுங்க. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த வேல்யூ எனக்கு 5π/2 கிடைக்கணும். அப்போது இங்கே என்ன வேல்யூ போட்டோன்னா உங்களுக்கு 5π/2 கிடைக்கும். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கம்மா. 4π ப்ளஸ்ஸு / 2. இங்கே என்ன பை வேல்யூ போட்டோன்னா உங்களுக்கு கிடைப்பான். இங்கே என்ன வேல்யூ கொடுப்பீங்க, 1 2 3 π/2 முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே பையின்னு கொடுத்தனா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பையின்னு கொடுத்தனா இங்கே 5π/2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போது இதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு எழுதுவீங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான். ஓகேவா? பை ஆல் சில்வருங்கிறது வந்து இந்த இடத்துல நான் எழுதுதேன், கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆல் ட்ரிக்னாமெட்ரிக்கல் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். ஓகேவா? இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைனும் கொசைனும் கொசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து சைனும் கொசிக்கும் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பான். தேர்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டேனும் காட்டும் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருந்திருப்பான். தென் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காஸ் அண்ட் கொசிக் அப்படிங்கிற இது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இது வந்து ஆல் சில்வர் டீ கப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுபடி இப்போ எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருந்திருக்கான். இவன் வந்து யாரை பார்த்தீங்கன்னா சைனு. எனக்கு இந்த இடத்துல வந்தாலும் சரி இங்கே வந்தாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி இந்த ஒரு பர்டிகுலர் டிகிரிக்குள்ளே தான் இருக்கான், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கான். அதனால் இவன் எனக்கு பாசிட்டிவாக தான் இருப்பான். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே நெகட்டிவ் வெளியே இருக்குது, அவன் அப்படியே இருக்கிறவன். சரியா? அதை அப்படியே இருந்துக்கிட்டு இந்த வேல்யூவை மட்டும் ஜஸ்ட் அப்படியே எடுத்து எழுதுவேன். ஓகேவா? இது இந்த கன்வென்ஷன் புரிஞ்சாமா? அடுத்தது பார்ப்பேன். இந்த 1ங்கிறது வந்து இப்போ வெளியே tan இன்வெர்ஸ் இருக்கான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு tan எப்போ 1 எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா tan π/4 அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் எனக்கு 1 எடுப்பான் அப்படிங்கிறத வந்து எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா 1 இருக்கான். இப்போ நான் இங்கே மேலே உள்ள ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். tan இன்வெர்ஸ் இங்கே டீட்டா வந்து இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா -90லேருந்து +90க்குள்ளே பார்க்குறேன். அப்படி பார்க்கச்சில எனக்கு π/4 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பிலாங்ஸ் டு த -π/4. ஓகேவா? இட்ஸ் பிலாங்ஸ் டு த ரேஞ்ச் ஆஃப் -90லேருந்து +90க்குள்ளே தான் இருக்கிறான்
ஓகேவா? அதாவது இந்த டேன் இன்வெர்ஸ்லேருந்து ஏன் டேன் எழுதுறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வெளியே இருக்க ஆளை வெளியே இருக்க ஆள் மாதிரியே உள்ளே இருக்க ஆளை வந்து கொண்டு வருவேன். இங்கே டேன் இன்வெர்ஸ் இருக்கான். அதனால தான் நான் இங்கே டேனை வந்து எப்போ வந்து இங்கே 1ங்கிறது வந்து எப்போ டேன் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறேன். சரிங்களா? வெளியே இருக்கிற மாதிரியே உள்ளே இருக்கவனை கொண்டு வந்தால் தான் என்னால் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஆகையால் தான் நான் வந்து டேன் வந்து எப்போ 1 எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, π/4ல் எனக்கு 1 எடுப்பான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அந்த டேபிள் ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேபிள் இருக்கலாமா? இப்போ டேனை பொறுத்த வரைக்கும் உள்ளே கொண்டு வரலாமா? அதாவது இங்கே நெகட்டிவ் இருக்கான்ல, அதாவது tan -x வந்து -tan xன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? அதை வந்து இதை எப்படியே எடுத்து போட்டு இங்கேருந்து உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா டேனு தீட்டா வரும் இந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா. ஸோ இங்கே உள்ளே கொண்டு வந்துடுறேன். இந்த வேணால் இதை எழுதிடுறேன். tan இன்வெர்ஸ் ஆஃப் tan -π/4 அப்படிங்கிறது வந்திருப்பேன். ஸோ இப்படி வரும்போது உங்களுக்கு வந்து tan இன்வெர்ஸும் கேன்சல் ஆயிடுவான். எப்போ இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான் இப்படி நீங்கள் பண்ணுவீங்க. அதை தான் இங்கே எடுத்து சொல்லியிருப்பேன். ஓகேவா? புரிஞ்சா? இப்போ 3வது கொஸ்டின் தான் கொஞ்சம் கிராதகம் இருக்கிறதே. கொஞ்சம் கிராதகம் தான் அவன் தான். எனக்கு தெரியுது ரொம்ப அருமையாக இருக்கிறேன், ரொம்ப 2 ஹவருன்ட்டு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சீக்கிரமாக முடிச்சுனா எனக்கும் டாப்பிக்கை முடிஞ்ச மாதிரி ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லுதேன். சரிங்களா? ஐடியா கொடுத்துட்றேன். வந்துட்டாங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் sin φ, இது ஃபைங்கிறது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியன். ஏதோ ஒரு வேல்யூ, அந்த வேல்யூயை கொடுத்துப்புட்டு இதுக்கு கண்டுபிடினான்னு சொன்னால் நம்மளால் முடியாது. ஏன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைனு டீட்டா வேல்யூ கொடுத்துருப்பான். சரியா? ஈக்குவல் டு உங்களுக்கு டீட்டா இட்ஸ் பிலாங் எக்ஸ், அது அந்த டீட்டா பிலாங்ஸ் டு -90லேருந்து +90 இருந்திருக்கணும். அப்படி தான் சொல்லியிருக்கேன். அப்போ இது வந்து எனக்கு ஒரு ரேடியன்ட்டு, ஃபைங்கிறது வந்து ஒரு ரேடியன்ட்டு. இப்போது இந்த ஃபைங்கிறத வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சில விஷயம்லாம் கொஞ்சம் சொல்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் 2 தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளில் ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு ரேடியனு. இந்த ஒரு ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு தேவை என்னவோ டிகிரி தான். எனக்கு தேவை டிகிரி, டீட்டா வேல்யூ. ஓகேவா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ரேடியண்ட்டை வந்து இங்கே எடுத்து போடுதேன். அப்போது 5 × 180 டிவைட் பை இங்கே பையோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக எப்படி எழுதணும்னா 3.1415 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஓகேவா? ஸோ அதை எடுத்து டிவைட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக இது என்னோடய டிகிரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 286.6 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதுவோம். ஓகேவா? நான் அப்ராக்சிமேட்டாக 286.6 அப்படிங்கிற டிகிரியோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகேவா? இதுதான் என்னோடய அப்ராக்சிமேட்டான டிகிரி. ஓகேவா? இந்த டிகிரி எந்த குவாட்ரண்ட்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது வந்து 360 டிகிரிக்குள்ளே இருப்பான். அப்போது எந்த குவாட்ரண்ட்டில் வந்திருப்பான்? ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா? ஃபோர்த்து. ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் 270 டிகிரின்னு சொல்லுவோம். இது 180 டிகிரி, இது 90 டிகிரி, இது 0 டிகிரி. 0 டிகிரி இப்படியே போயிட்டு இப்படி வந்தனா உங்களுக்கு வந்து 360 டிகிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 286.6 அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட் பண்ணியிருப்பாங்க எக்ஸாக்டான வேல்யூ. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டிகிரி. சரியா? இப்போது இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், எடுத்து எழுத வேண்டியதான். இது யார் நியர்பையாக இருக்கா எனக்கு பர்டிகுலராக இந்த ஒரு டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எப்படி இதுலேருந்து இது வரைக்கும் 0லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 286.6 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்குமா? எனக்கு அவ்வளோ பெரிய டிகிரிலாம் எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதுப்பா. எனக்கு என்னவோ தெரிஞ்சது சைனை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே பார்த்தனா என்னால் முடியும். காசை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளனா என்னால் சொல்ல முடியும். டேனு அவ்வளோதான். இவ்வளோ பெரிய டிகிரிலாம் சொல்ல முடியாது. ஆனால் இதுலேருந்து நான் மைனஸ் பண்ணால் எனக்கு 90 டிகிரிக்குள்ளே கண்டிப்பாக இருப்பான். கரெக்டு தானே? 360 டிகிரிலேருந்து இவனை நான் மைனஸ் பண்ணால் <90 டிகிரிக்குள்ளே தானே இருந்திருப்பான். எப்படி எழுதுறான்னா 2πன்னு சொல்லிட்டு எழுதுறான். 2πங்கிறது வந்து 360 டிகிரி. ஓகேவா? அப்போது அது சொன்னது புரிஞ்சா? என்ன சொன்ன புரிஞ்சா? இல்லை 2πலேருந்து வந்து 26 அப்படியே அப்ராக்சிமேட்டாக எழுதணும். நான் அதை 5னே எழுதலாம்ல, பிரச்சனை இல்லைல்ல.
அப்படின்னு எழுதிக்கிறேன். சரி எழுதிட்டடா. இப்போ இதில் எனக்கு வந்து ஆல் சில்வர் டீ கப்பு அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆவான். ஏன் யூஸ் ஆவான்னா இவன் 4th குவாட்ரண்ட்டில் இருக்கான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 4th குவாட்ரண்ட்டில் யார் இங்கே பாசிட்டிவாக இருப்பான்னா காசும் சீக்கனும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருப்பான். இங்கே சைன் வந்து உள்ளே என்ட்ராவான். அவனுக்கு இங்கே பவர் இல்லைங்க 4th குவாட்ரண்ட்டில். அப்போ பவர் இல்லைன்னா அப்போ நெகட்டிவ் ஆயிடுவான்ல. அப்போ நெகட்டிவ் ஆகிட்டானா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் போடுவீங்க. ஏன்னா இந்த இடத்துல 4th குவாட்ரண்ட்டில் காசும் அண்டு சீக்கனும் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்திருப்பான். இந்த இடத்துல சைனுக்கு பவர் இல்லை, அப்போ அவன் நெகட்டிவ். இந்த மாதிரி தான் நம்ம போட்டு எழுதணும். ஏன் வந்து 2 பைலேருந்து 5 கழிச்சேன்னா உங்களுக்கு 90 டிகிரி வருது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுதா கேட்டேன். பதில் சொல்லணும். இதுக்கு 3 பேர். திரும்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து எனக்கு கொடுத்தது என்னவோ ரேடியன் தாம்மா, சரிங்களா? அப்போது எனக்கு ரேடியண்ட்டாக கொடுத்தனா என்னாலாம் டக்குனு சொல்லிட முடியாது. அதை நான் டிகிரியாக மாற்றணும். அதுக்காக தான் பை யூஸிங் த ஃபார்முலா டிகிரி இஸ் ஈக்குவல் டு ரேடியன் இன்ட்டு 180 டிவைட் பை பை அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? இப்போது இந்த பைங்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக 3.1415 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா. இது வந்து 180 டிகிரி. ஓகேவா? இப்போது 5ஆல் இந்த 180 டிகிரியை வந்து நான் மல்டிபிள் பண்ணுறேன், சரிங்களா? மல்டிபிள் பண்ணி இந்த 314 அப்படிங்கிறதால நான் டிவைட் பண்ணால் எனக்கு வந்து 286.6 அப்படிங்கிற டிகிரி அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். ஈக்குவல் கிடையாது, அப்ராக்சிமேட்னா இங்கே இன்னும் வேல்யூ போயிட்டே இருக்கும், என்னெல்லாம் எழுத முடியாது. இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூக்குள்ளே இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே. இப்போது அதனால் நீ வந்து என்ன பண்ணுறேன்னா இப்படி எடுத்து எழுதிக்கிட்டா. இப்போது எனக்கு வந்து 286.6 அப்படிங்கிறது டிகிரி தான் இவன் இங்கேருந்து இப்படி போயிட்டு இங்கே இருந்திருப்பான், 4th குவாட்ரண்ட்டில் இருந்திருப்பான். அப்படி இருக்கச்சில எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிகிரியும் இருந்திருப்பான். இப்படி நான் இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், என்னால் 286.6 அப்படிங்கிற டிகிரி வந்து என்னால் பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் மெமரைஸ் பண்ண முடியுது வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கில் 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்குள்ளே தான் என்னால் சொல்ல முடியும். என்ன போய் இவ்வளோ பெரிய டிகிரிலாம் கொடுத்தா நான் எங்கடா போவேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் நான். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், 2 பைலேருந்து இந்த டிகிரியை மைனஸ் பண்ணனா எனக்கு 90 டிகிரிக்குள்ளே தான் இருந்திருப்பான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 2 பைலேருந்து இந்த டிகிரி மைனஸ் பண்ணுறேன், 286.6. அது இங்கே யார் 5 தானே, அதை எடுத்து மைனஸ் பண்ணால் இந்த மாதிரி எழுதுவேன். சரி, இந்த இடத்துல ஏன் நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருந்தோம், இங்கே யார் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும், செக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸு சைனு, சரியா? இங்கே சைன் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? சைனில் தான் இப்போ நம்ம வந்து ஆல் சில்வர் டீ கப்பை யூஸ் பண்ணுறோம். இதுபடி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கிது, ஆல் சில்வர் டீ கப்பு என்னோட 4th குவாட்ரண்ட்டு. ஏன் 4th குவாட்ரண்ட் எப்படி இருக்கான், இந்த இடத்துல காசு சீக்கன் மட்டும்தான் இருக்கான். அவன் தாங்க அங்கே பாசிட்டிவ். அவனை தவிர எவனாவது வந்தான் வேலைக்கு ஆகாது. அவன் வந்து அங்கே டம்மி. ஓகேவா? அவன் அந்த ஏரியாக்குள்ளே இருந்தால் தான் மாசு. அவன் வேறு ஏரியாவுக்கு வந்தானா வெறும் தூசு. அந்த மாதிரி தான் இங்கே சைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4th குவாட்ரண்ட்டில் வரான். அப்படி வர்றதுனால இவன் பாசிட்டிவாக இருக்க மாட்டான். அதனால தான் நெகட்டிவாக வந்துட்டான். புரிஞ்சா? புரியலனா திரும்பி கேளு, திரும்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு புரிஞ்சுட்டு போகணும், எதாக இருந்தாலும் புரிஞ்சுட்டு தான் போகணும். தெளிவாக புரிஞ்சா? ஓகே சார். மைனஸ் எக்ஸை வந்து மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதலாம். இங்கே எனக்கு வந்து நெகட்டிவ் வெளியே இருக்கான், அவனை உள்ளே கொண்டு வாங்க. கொண்டு வந்தேன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் மைனஸு 2 பை மைனஸ் 5. இதை எப்படி எழுதுவேன், உள்ளே நெகட்டிவ்ங்கிறத வந்து உள்ளே கொண்டு போகிறேன். அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனு உள்ளே கொண்டு போனேன்னா எனக்கு 5 மைனஸ் 2 பைன்னு சொல்லிட்டு கிடைப்பான். ஓகேவா? இப்படி கிடைக்கிறது வந்து என்னுடைய பர்டிகுலர் டீட்டாக்குள்ளே இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுபடி பார்த்தனா உங்களுக்கு வந்து 5ங்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 286.6 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இதில் வந்து எனக்கு 360 டிகிரி வந்து நான் மைனஸ் பண்ணேன்னா, இதுலேருந்து நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து -78 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 78 73 கிடைக்கும். ஆமாம், 73 பாயிண்ட் சம்திங். இதுலேருந்து மைனஸ் பண்ணால் இப்போ 6 4, அப்போ 4ன்னு சொல்லிட்டு கிடைக்கும்.
இந்த மாதிரி டிகிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த டிகிரி எனக்கு பர்டிகுலராக எதுக்குள்ளே இருப்பானா -π/2லேருந்து +π/2, அதாவது 90 டிகிரி -90லேருந்து +90க்குள்ளே இருந்திருப்பானா அப்படின்னு கேட்டு நான் கேட்பேன். அதுபடி கேட்டு பார்த்ததுல உங்களுக்கு வந்து இது ஒரு டிகிரி. ஓகேவா? நான் டிகிரியாக மாற்றி கொண்டு வந்துட்டேன். அப்போ -73.4 அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டிகிரிக்குள்ளே இருப்பானா? ஆமாம், இங்கே 90 டிகிரிம்மா. சரிங்களா? நான் சும்மா இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதில் பர்டிகுலராக -70 டிகிரி இங்கே இருந்திருப்பான். அப்போது -73 டிகிரி அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு பர்டிகுலராக இருப்பானா இருக்க மாட்டானா? ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஷின் கொடுத்துடணும். டேய், அதுக்கெலாம் இது வர்த்து இல்லைடா. இதோட இன்னும் பெருசாக இருக்குடா. அது கூட அசால்ட்டாக போயிடலாம்டா. எனக்கு வந்து -90 டிகிரி அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து போனால் +90. ஓகேவா? அதே கீழே வந்தனா -90ன்னு சொல்லலாம். சரியா? அப்போ இந்த -90ங்கிறது வந்து இந்த இடத்துல இருப்பான், இது வரைக்கும் இருந்திருப்பான். -90ங்கிறது வந்து இது வரைக்கும் இருந்திருப்பான். எனக்கு -73ங்கிறது வந்து இந்த ஒரு குவாட்ரண்ட்டாக தானே இருந்திருக்கும். by the property sin inverse of sin x, அதாவது sin theta is equal to theta if theta belongs to -90லேருந்து +90. அப்போ எனக்கு பார்த்தனா இந்த ஒரு -90லேருந்து +90 கூட தான் இருக்கிறானே. அப்போ இட்ஸ் பிலாங்ஸ் டு த theta. அப்போ thetaங்கிறது வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தானமா இருக்குது. ஓகேம்மா, இதை வச்சு தான் அப்படியே முடிஞ்சிருக்கோம் இந்த கொஷினை. இந்த கொஷின் அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபைனலாக ஆன்சரை வந்து 5 - 2πa அப்படின்னு எடுத்து எழுதலாம். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இங்கே எல்லாமே வேல்யூ தான் கேட்டிருக்கான். ஸோ அதனால் 5 - 2π அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு வந்து ஃபைனலாக -π/2 அப்படிங்கிறது வந்து ஃபைனல் வேல்யூவாக எழுதணும். ஏன்னா ஃபைன் த வேல்யூ இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை அப்படியே எடுத்து எழுதணும். எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா எனக்கு ரீசன் சொல்லணும் அதோடைய எதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகலன்ட்டு. இது எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஃபைனலாக -π/2 சொல்லிட்டு எழுதிருங்க. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு வந்து எனக்கு -π/4ங்கிறது வந்து ஃபைனலாக எடுத்து எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு போகிறேன். அப்போ இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு 4.5 இன்னும் 2 நாள் இருக்குன்ட்டு. சரி, ஓகேம்மா, இந்த கொஷின் நானே போடுதேன், ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். சரிங்களா? 12 நிமிஷம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்கான். இந்த ஒரு எக்ஸ்பிரஷனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிரஷனை வந்து எக்ஸ் வேல்யூவாக கொடுத்துருக்கான். ஓகேவா? இப்படி கொடுத்ததை வந்து ஹெல்ப் வித் த ரெஃபரன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற ட்ரையாங்கிள் மூலயமா இதை வந்து கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே ட்ரையாங்கிள் மூலயமா நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸை. ஓகேவா? இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணுற விஷயந்தான், எப்போவும் நம்ம பண்ணுற விஷயந்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ஃபாங்கிறத வந்து எடுத்துப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஆல்ஃபா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் இங்கெல்லாம் டிகிரி என்னால் சொல்ல முடியலங்க, என்னன்னு சொல்ல முடியலங்க. அதனால தான் ஜென்ரல் ஃபார்மில் வந்து ஆல்ஃபான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேங்க. ஓகேவா? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 - x அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். போத் சைட் காசால் நான் மல்டிப்ளை பண்ணால் அப்போ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 - xன்னு சொல்லிட்டு எழுதுவேன். இப்போது அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன், காஸ் ஆல்ஃபா, அதாவது காஸ் ஆல்ஃபாங்கிறது வந்து இங்கே என்ன ரெஃபரன்ஸ் பண்ண சொன்னாங்க, ட்ரையாங்கிளை ரெஃபரன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ட்ரையாங்கிளாக வரைவோம். ட்ரையாங்கிளாக வரைஞ்சிட்டு இதோட டீட்டாவை கண்டுபிடிங்க. இங்கே வந்து ஆல்ஃபா தான் நான் சொல்லி எடுத்துருக்கேன், அதனால் ஆல்ஃபா எடுத்துக்கிறேன். இங்கே ஆப்போசிட் யார், அட்ஜசன்ட் யார், இவன் வந்து அட்ஜசன்ட்டு. அதுக்கப்புறமா ஹைப்போதேஸ் 1ங்கிறது வந்து ஹைப்போதேஸு. அப்போ 1 இங்கே எழுதிடுவேன். அதுக்கப்புறமா 1 - xன்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இங்கே சாரி, இங்கே வந்து ஆப்போசிட் மட்டும் கண்டுபிடிக்கணும். சாரி, மன்னித்து விடுங்கள், சின்ன மிஸ்டேக் வந்துட்டு. இங்கே ஆப்போசிட்டை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்போசிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்பவும் போல் பை யூஸிங் த பித்தாகரஸ் தியரம் blah 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுத வேண்டியதான். அப்போது ஆப்போசிட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், நான் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடுறேன் நம்ம ஏற்கனவே போட்டனால. ஸோ அதனால் ஹைப்போதேஸ் வந்து 1² - 1 - x² அப்படிங்கிறத வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன்.
ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 மைனஸ் இதை வந்து பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்ச விஷயத்த 1 மைனஸ் இது எல்லாமே த்ரூ அவுட்டாக நெகட்டிவ் கொண்டோன்னா -1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவேன். அப்போ இப்படி எழுதுனதை வந்து இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு அப்போ கேன்சல் ஆக வேண்டிதான். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 2x அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரியா? அப்போ இதுதான் உங்களோட ஆப்போசிட்டாக இருந்திருக்கும். அந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுத வேண்டியதான். 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதிடுவேன். ஓகேவா? இப்படி எழுதுனதை நான் என்ன பண்ணுதேன், இப்போ அடுத்தது வந்து எனக்கு வந்து சைனில் கொண்டு வரணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான். அப்போ இவனை வந்து சைனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். ஏன்னா உள்ளே இருக்கிறவன் வந்து காஸ் இன்வெர்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது வெளியே இருக்கிறவன் வந்து சைனு. அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வரணும்ல. அப்போது எனக்கு ஜென்ரலாக கிடைக்க போகிற ஆல்ஃபாங்கிறது வந்து காமனாக தான் இருக்க போகிறான். இப்போது சைனில் எழுதணும். அப்போ சைன் ஆல்ஃபா வந்து எப்படி எழுதலான்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைப்போதஸ். ஆப்போசிட்டுங்கிறது வந்து உங்களுக்கு என்ன வேல்யூனா இங்கே கண்டுபிடிச்சதா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு டிவைட் பை ஹைப்போதஸ் இங்கே 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. ஓகேவா? இப்போது பை த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வேண்டியதான். என்ன, இதை வந்து ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி எடுத்து கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போது இந்த சைனு இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஓகேவா? இப்போது ஆல்ஃபாவுக்கு பதிலாக இங்கே என்ன எழுதுனா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதுனால அப்போது அதை அப்படியே எடுத்து எழுதுகிறேன் ஒன்று ஒன்றா. இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக எனக்கு வந்து என்ன எழுத போகிறேன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப், ஏன்னா இங்கே கொடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக. இது வந்து நான் ஸ்டாராக போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்து எழுதும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு அப்படிங்கிறது தான் எனக்கு வேல்யூவாக கிடைக்குது. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து இது மூலிமா இந்த ட்ரையாங்கிள் மூலிமா ரெஃபரன்ஸை வச்சு இந்த ஆல்ஃபாங்கிறத வந்து இங்கேருந்து கொண்டு வரேன். ஏன் சைன் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வெளியே வந்து சைன் இருக்கான். அப்போது அந்த சைன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபஸ்ட்டு இன்புட்டு அடுத்த அவுட்புட்டு. நான் இன்புட்டை முதல்ல கண்டுபிடிச்சி இந்த மாதிரி எடுத்து என் ட்ரையாங்கிளை கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய அவுட்புட் வந்து சைனில் இருக்கனால சைன் ஆல்ஃபா இஸ்இக்குவல் டு எனக்கு ஆல்ஃபாங்கிறது வந்து காமனு. அதனால சைனு காசு டேனு எது வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவைங்கிறதோ சைனு. அதில் சைன் இஸ்இக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போதன்ஸ். இது ஆப்போசிட் வேல்யூ, கீழே இருக்கிறது வந்து ஹைப்போதஸ் வேல்யூ எடுத்து எழுதினேன். இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக இவன் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணேன். முடிஞ்சு போச்சு. புரிஞ்சா புரியலையா? டக்குன்னு சொல்லுங்கள். எல்லோரும் ரொம்ப வேகமாக போகிறேண்ணா. 3வது கொஷின் உங்ககிட்ட தான் கையில் கொடுப்பேன். அது நியாயமாக இருக்காது. ஆனால் இங்கேயும் இன்வெர்ஸு. சரி ஓகே, மல்டிபிள். நான் 3வது கொஷினாக போடுதேன். 2வது கொஷின் உங்கள் கையில் கொடுக்குறேன். அதை வந்து எனக்கு ஹோம்ஒர்க்காக பண்ணி கொடுங்க. என்னடா கொடுத்தோடனே ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்கலாம் நினைக்காதீங்க. இங்கே கொடுத்த இதே மாதிரி தான் விஷயம். உள்ளே இருக்க டேன் இன்வெர்ஸு. சரியா? அப்போது ஆல்ஃபா இஸ்இக்குவல் டு டேன் இன்வெர்ஸ்னு எடுத்து எழுதிட்டு டேன் இங்கே கொண்டு வா. சரியா? டேன் ஆல்ஃபா இஸ்இக்குவல் டு இங்கே ஆப்போசிட்டு அட்ஜசன்ட்டு சொல்லிட்டு இந்த வேல்யூ எடுத்து எழுது. இது ஆப்போசிட்டு, கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து அட்ஜசன்ட்டுன்னு சொல்லிட்டு எழுது. அதுக்கப்புறமா ட்ரையாங்கிளை போட்டு எழுது. ட்ரையாங்கிளில் வந்து என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த வேல்யூவை போட்டு அந்த வேல்யூவை வந்து இங்கே வெளியே என்ன வேல்யூ இருக்கணும் அந்த வேல்யூவை எடுத்து போட்டு ஃபைனலாக எனக்கு ஆன்சர் கொண்டு அனுப்புகிறீங்க ஹோம்ஒர்க்காக. செகண்ட் கொஷின் ஹோம்ஒர்க்கு. 3rd கொஷின் நான் போடுறேன். ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா? அதையும் சொல்லலாம். இருக்கா இல்லையா? போடுறீங்களா இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. ஸோ இங்கே இதை அப்படியே சைனை வந்து எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள் எடுத்து போடுவேன். ட்ரையாங்கிள் ஆல்ஃபாங்கிறத எடுத்துக்கிட்டேன். இங்கே நமக்கு ஆப்போசிட் வேல்யூ தெரியும். அண்டு ஆப்போசிட் வந்து 2x + 1. அட்ஜசன்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு 2. இங்கே ஹைப்போதன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் எடுத்து அப்போ எப்பவும் போல வேலை தான். அதே விஷயம், அதே டைலர், அதே வேலை எடுத்து போட்டு முடிக்க வேண்டியதான். சாரி, இந்த இடத்துல ஹைப்போதெஸ்ன்னு எழுதணும், தப்பாக எழுதிட்டேன். அப்போ நான் அட்ஜசன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஒரு சின்ன தவறால் எவ்வளோ விஷயம் மாறுது. இப்போ அட்ஜசன்ட்டை கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் திரும்பி போடுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் தெரியும்ங்கிறதுனால தான் விடுறேன். இல்லைனா இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே வந்து ஹைப்போதஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஸ்கொயரு.
ஸோ இது வந்து பித்தாகரஸ் தியரமை எழுதிக்கிறேன், அதனால் அப்பப்போ எனக்கு எழுத தோணல, அதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு எனக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸு 2 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 1 ஸ்கொயரு ப்ளஸ் 2 இன்ட்டு 2x ப்ளஸ் இன்ட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஸோ இங்கே எழுதுகிறோம் 4 மைனஸு 4x ஸ்கொயரு ப்ளஸ் 1 ப்ளஸ் 4x அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன எழுதுகிறானே 3a, ஓ சாரி, இங்கே எல்லாமே நெகட்டிவில் கொண்டு வரணும், மன்னிச்சு விடுங்கள். ஏன்னா இங்கே நெகட்டிவ் இருக்கான், அந்த நெகட்டிவை வந்து த்ரூ அவுட்டாக உள்ளே கொண்டு வரணும். இங்கே நெகட்டிவ் வருவான், இங்கே நெகட்டிவ் வருவான். ஸோ அப்போது இங்கே நெகட்டிவ், அப்போது 3ன்னு வந்திருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 4x ஸ்கொயரு மைனஸ் 4x அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருப்பான். இவன் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட்டு. ஸோ இவன் வெளியே இருக்கிறவன் வந்து டேனு, அப்போ நான் டேனுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும்ல, ஓகேவா? அப்போ tan ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ எனக்கு அட்ஜசன்ட் வேல்யூ என்னன்னு தெரியும், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3a மைனஸு 4x ஸ்கொயரு மைனஸ் 4x. இங்கே வந்து ஆப்போசிட்டோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து 2x ப்ளஸ் 1, இதுதான் எனக்கு tan ஆல்ஃபா. நான் ஆல்ரெடி ஆல்ஃபா வேல்யூ எடுத்துட்டேன், அந்த வேல்யூ எடுத்து போட்டேன்னா உங்களுக்கு வந்து tan ஆல்ஃபாங்கிறது வந்து சைன் இன்வர்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1/2 அப்படிங்கிறதுக்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3a மைனஸ் 4x ஸ்கொயரு மைனஸ் 4x அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைத்திருப்பான். இதுதான் உங்களுடைய ஃபைனல் வேல்யூ. புரிஞ்சா?